ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வருமா அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி கிளம்பிட்டு இருக்கு. எல்லாருமே எங்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வருமானு கேட்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி டஃப்பாக வரும்? நான் எப்பவுமே சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டாச்சு. நான் இது போடக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலுமே இது சொல்லிடலான்னு வந்தேன். 10th 11th 12th 3 பேர்த்துக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். கொஸ்டின் பேப்பர் செட்டர் எப்படி எடுப்பாங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம், நல்லா படிக்கிறது மட்டும் பற்றி யோசிங்க, சரிங்களா? ஒருவேளை நீங்கள் படிக்கிறதுல ஏதாவது விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா, நல்ல கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன, இத்தனை நாள் வந்தது, இவ்வளோ வருஷத்தில் வந்த கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. இல்லை இது கேட்கலாமா வேணாமாங்கிற கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்திருக்கும், வராமல் இருக்கும். ஆனால் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லுவாங்களே, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஸ்டின் வந்தால் அது கஷ்டம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம ரூல்ஸ் படி என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம், புக்கின்லேயும் கேட்டுக்கலாம், புக் பேக்லேயும் கேட்டுக்கலாம். அதுதான் உண்மை. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி ஒரு 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 இதாக சொல்லணும்னா, கரெக்டாக சொல்லணுன்னா, வெளிப்படையாக சொல்லணுன்னா, கொஸ்டின் பேப்பர் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிடும். வேணா பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் நான் சொல்லிட்டேன், 70% ஈஸியாக தான் இருக்கும், 75% ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? 75% ஈஸியாக தான் இருக்கும். ஒன்லி 20% மாடரேட்டாக இருக்கும். அந்த மாடரேட் தான் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நம்மளை கிரியேட் பண்ணப்படும். ஆனால் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. புக்கில் உள்ளே இருக்கிற கொஸ்டின், புக் பேக்கு அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லக்கூடியதை கேட்பாங்க. 10% மட்டும்தான் நமக்கு கஷ்டமாக கேட்பாங்க, எய்தர் க்ரியேட்டிவிட்டி ஆர் டஃப். ஸோ க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம், இது ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கலாம், 1 மார்க் ட்விஸ்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் கொஸ்டின் பேப்பர் செட்டரோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஒரு வேளை நம்ம லக்க அதிகமாக இருந்தால் 80% அளவுக்கு கூட ஈஸியாக கேட்ட காலங்கள் இருக்குது, 90% ஈஸியாக கேட்ட காலங்களும் இருக்குது. ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் 12th மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் மாடரேட் ஆக்குவாங்க. அது ஏன்னா அந்த கட் ஆஃப் டிக்ரீஸ் இன்க்ரீஸுங்கிற மேட்ரு வரணும்லே, அதுக்காக தான். அது ஏன்னா பின்னாடி பெரிய ஒரு பிரளயமே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான், ஏன்னா எந்த மார்க் வச்சு உங்களை அடிப்படையில் வச்சு அவங்க பார்க்குறதில்ல, எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய 12th மார்க் வச்சு தான் அவங்க பார்க்குறாங்க, சரிங்களா? இப்போ இன்ஜினியரிங் அட்மிஷன்னாலும் சரி, இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸ் கவுன்சிலிங்னாலும் சரி, இல்லை டேனுவாஸ், இது எல்லாமே நீங்கள் கணிச்சு பாருங்கள், உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி மட்டும்தான், 12th மார்க் பேஸ் பண்ணி மட்டும்தான். அப்போது உங்கள் 12th ஒரு பெரிய இம்பேக்ட் உண்டாக்கணும்னா அந்த மெயின் சப்ஜெக்ட், கட் ஆஃப் சப்ஜெக்டில் தான் இம்பேக்ட் உண்டாக்குவாங்க. தமிழ், இங்கிலீஷ் கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. 10th 11th 12th 3 பேர்த்துக்கு தான். அப்போ 12th மட்டும் இம்பேக்ட் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு சப்ஜெக்டில். அந்த இம்பேக்ட் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிப்பீட்டட் இருக்காது அதிகமாக, ரிப்பீட்டட் 1 2 தான் இருக்கும். பட் மேபி ரிப்பீட்டட் நம்பி நான் போகவே சொல்லலை, எப்பவுமே அட்வான்ஸாக தான் கொடுப்பேன், சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலே எப்பவுமே அட்வான்ஸாக தான் கொடுப்பேன், நம்பி படிக்கலாம். ஸோ அதனால் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாரோ சொன்னாங்க 5 நாள் லீவ் விட்டால் அந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக வரும். இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டிருக்காங்கல்ல, டைம் டேபிள் பாருங்கள், நாங்கள் எழுதியிருக்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், மேக்ஸுக்கு 12th பார்த்திங்கன்னா 5 நாள் லீவு, 7 8 9 10 4 நாள் லீவு. ஸோ 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க, மேக்ஸ் கஷ்டமாக வருமா? அப்படி மைண்ட் செட் கிடையவே கிடையாது. கஷ்டமாக கேட்கணுன்னா கஷ்டமாக கேட்பாங்க, அது வேறு விஷயம். பட் லீவு அதிகமாக விட்றனால கஷ்டமாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது ஒரு என்ன சொல்கிறது, இது வதந்தி. ஸோ அதனால் கொஸ்டின் பேப்பர் டஃப்பான்னு நினச்சி நீ படிக்கவே படிக்காத. நான் இது சொல்லணும்னு நினச்சேன்னா, ஏன்னா இது முக்கியமான விஷயம். கொஸ்டின் பேப்பர் செட்டர் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறக்காக தான் சொன்னேன், தவிர மித்தபடி உன்னுடைய மைண்டில் இப்போதைக்கு இருக்கிற கான்சன்ட்ரேஷன் புக்கு ஃபுல்லாக படிக்கணும், எப்படியாவது லெசன் வைஸ் நல்லபடியாக படிக்கணும், நல்லா போய் எக்ஸாம் எழுதணும். உங்களுக்காக தான் அவங்க கரெக்டாக கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும், தவிர ரொம்ப டஃப்பாக இருக்காது, அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது. ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்காது. எல்லாருமே ஈஸியாக எழுதிட்டால் நல்லா இருக்காதுல்ல, அதனால். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட கிடையாது. ஸோ அதனால் நீட்டு அதுக்கெல்லாம் இருக்குது. பட் நான் சொல்கிறது இன்ஜினியரிங் சொல்கிறேன், ஜேஇ எல்லாம் இருக்குது, அதை நான் கம்பேர் பண்ணல. நான் தமிழ்நாடு லெவலில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு லெவலில் அட்மிஷன் போடுறதுக்கு என்ட்ரன்ஸ் லெவலில் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் மேபி அந்த போட்டி கொண்டு வரதுக்காக அந்த ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஏதாவது உண்டாக்குவாங்க. டஃப்புன்ட்டுலாம் மாடரேட் மாதிரி, மித்தபடி ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டான பிளானில் கரெக்டாக படிச்சுட்டு போனீங்கன்னா அடித்து தூக்கிடலாம். ஸோ 10th பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டஃப்பாக கேட்க வாய்ப்பு என்ன அப்படின்னா, மேக்ஸ் தான், வேறு எந்த சப்ஜெக்ட்டும் வேணும். மேக்ஸ் டஃப்பாக கேட்க மாட்டான், ரிப்பீட்டட் அன்எக்ஸ்பெக்டட் நம்பி போகாதீங்க. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 5 3 3 இந்த என்ன சொல்கிறது, பித்தகாரஸ் தீரம் தான் வரும் அப்படின்னு நம்பிட்டு போகாது. 3 தீரம் இருக்கா, 3 தீரம் படி.
5533 மட்டும் படிக்காத, ஏபிஜிபியில் இருக்கிற அனைத்து 5 மார்க்கும் படி. ஸ்கொயர் ரூட் ஜிசிடி மட்டும் நம்பி படிக்காத, மீதி எல்லாம் கொஞ்சம் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் அந்த மாதிரி படி. மேட்ரிக்ஸில் 4-5 5 மார்க் இருக்குது, அதையும் மீறி ஒரு 2-3 5 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுவும் படி. அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்பிட்டு போகாத. கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் வரக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸில். அதே மாதிரி 11க்கு டஃப்பாக கேட்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மேபி டஃப்பாக கேட்டால் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் தான் இருக்கும். பட் அவ்வளோ டஃப்பாக கேட்க மாட்டாங்க 11ல். ஏன்னா 11ல் எல்லாருமே ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஈஸியாக கேட்பாங்க. இதுதான் ஓப்பனான விஷயம். 12க்கு வந்து நான் தான் சொல்லிட்டேன் முதல்ல, ஏதாவது ஒன்று மாடரேட் பண்ணுவாங்க. மேக்ஸ் தான் இந்த தடவை மாடரேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. எல்லா வருஷமும் ஒரே சப்ஜெக்டை வந்து டஃப்பாக கேட்க மாட்டாங்க. இந்த தடவை வந்து ஃபிசிக்ஸ் டெட் ஈஸியாக இருக்க போகுது. கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் வைப்பாங்க. பட் ஆனால் மேக்ஸு ஒரு 20 மார்க் பக்கம் உங்களை யோசிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், 2023 மேக்ஸ் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் வரும். டஃப்பும் கிடையாது, ஈஸியும் கிடையாது, அந்த மாதிரி வரும். பட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அசால்ட்டாக 90 எடுத்துடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். யாரும் பயப்பட வேணாம். இதெல்லாம் ஒரு நாலேஜுக்காக தான் சொன்னேன். நீங்கள் உட்காந்து நல்லா படிக்கணும் இல்லையா, பேனிக்காகவும் படிங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ எதுக்கு போடணுன்னே நான் யோசித்தேன், சரிங்களா? அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஸ்டார்டிங்கில் சொல்லலை. இருந்தாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிடுங்க. இந்த கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் உண்மையான விஷயம். இது ஒரு கண்டென்ட்டாக போடணுமான்னு யோசித்தேன். பட் நிறைய பேர் இதை பற்றி கேட்டாங்க. நான் ஆல்ரெடி போட்டாச்சுப்பா, ஏன்பா இது அப்படி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நம்பி போகாத. நான் இப்போ சொல்கிறேன், புக்கில் ஒரு லெசன் இருக்கா, லெசனில் முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் படிக்கிறோம். நம்ம போடுற கொஸ்டின்ஸ் படித்தாலே போதும். அதுவே முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். 80% கொஸ்டின்ஸ் நான் புக் பேக்கில் கவர் பண்ணிப்பேன். அதை நீ படிச்சினாலே போதும், நல்ல மார்க் எடுக்கலாம். அதுதான் நான் சொல்ல வர்றது, ஓகேவா? ஸோ சென்டம் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீ புக்கு ஃபுல்லாக டாப்பிக்காக படி, டாபிக் வைஸாக படி. அதுதான் உண்மை. சரி, இதுதான் வந்து உண்மை, ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.